السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் வணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார் அன்பிசுவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களை பற்றிய 12 பண்புகளை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த பண்புகளிலே நேற்றைய தினம் 9வது பண்பாக அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரிவாக புகாரி ஷரீஃபினுடைய 2654வது ஹதீஸிலே ஷஹாதத்து ஸூர் கவுலு ஸூர், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், பொய்யான வார்த்தைகளை பேச மாட்டார்கள், அந்த இரண்டும் பெரும் பாவம் என்பதாக பெருமானார் கூறியதை நாம் அறிகின்றோம். அதுபோன்ற புகாரி ஷரீஃபினுடைய 6675வது ஹதீஸிலே பெரும் பாவங்கள் என்பதற்கு 4 பாவங்களை கூறுகிறார்களே. யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்வதை பெரும் பாவம் என்பதாக கூறுகிறார். அப்ப பொய் சாட்சி சொல்வதையும், பொய்யான வார்த்தைகளை பேசுவதையும், பொய் சத்தியம் செய்வதையும் எல்லாமே பெரும்பாவமாக இருக்கிறது. நான் நேற்று ஒரு விளக்கமாகவே நான் சொல்லியிருக்கிறேன். பொய் சாட்சி என்பது ஒரு பொருளை இன்னொருவனுக்கு சொந்தமாக ஆக்குவதற்கு நாம் துணை போவது. பொய் சத்தியம் செய்வது நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக பொய் சொல்வது. இதையும் பெருமானார் தடை செய்தார்கள். பொய்யான வார்த்தைகளை பேசுவதையும் பெருமானார் தடை செய்தார்கள். இது எல்லாமே பெரும்பாவமாக இருக்கிறது. 10வதாக வீணான சபைகளை, பாவமான சபைகளை, வீணான சபைகளை காணுகிற நேரத்திலே அதை கண்ணியமாக புறக்கணித்து சென்று விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறிய விஷயத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். 11வது செய்தியாக அல்லாஹ் கூறுகிறான். 25வது சூராவுடைய 73வது வசனத்திலே கூறுகிறார், வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா ஓமியானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், நினைவு கூறப்பட்டால் அவர்கள் செவிடாகவும் குருடாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிற நேரத்திலே செவுடு மாதிரி குருடு மாதிரி இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு காலையில் உருவாத வேலை செய்வான், கம்முன்னு உட்கார்ந்து இருப்பான், எந்த வகையான உணர்வும் இல்லாமல் இருப்பான் இல்லையா, அது மாதிரி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றார். எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்திலே செவிதாழ்த்தி வாய் மூடி நல்ல சிந்தனையோடு அதை கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகிறதை நாம் கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, என்ன செய்யணும்? வாயை மூடு, செவிதாழ்த்தி என்ன செய்ய வேண்டும்? நன்றாக கவனித்து கேட்க வேண்டும். அதே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வைரா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள். வாயை மூடிடும், செவிதாழ்த்தி கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். இது 7வது சூராவுடைய 204வது வசனமாக அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறார். என்று சொன்னால் இமாம் முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் கூறுகிறார்கள். என்ன செய்வார்? செவிடாக கேட்க மாட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கூறுகிறார்கள்? செவிதாத்தி கேட்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். உண்டு. அதே மாதிரி குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்திலே என்ன செய்யணும் அப்படின்னா, குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்தில் மட்டுமில்லை, குர்ஆனுடைய உபதேசம் சொல்லப்படுகிற நேரத்திலே இதை நாம் ஃபாலோ பண்ணணும். அதனால நாம நிக்காத பெருமாள் பயான் பண்றது இல்லை. ஏதாவது சொல்லுவாங்க பயான் பண்ணுவது. நம்ம ஏன் பயான் பண்றது அப்படின்னா, எல்லாம் உறவுகளை பார்த்து என்ன செய்வாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பயான் பண்ணிட்டு அவங்க புறக்கணிக்கிற நேரத்திலே அது நமக்கு சங்கடம் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுவதற்கு காரணமாகிப்போம். அதனால குர்ஆன் ஓதப்பட்டால் மட்டுமல்ல, குர்ஆனுடைய உபதேசம் சொல்லப்பட்டாலும் கூட
வாய மூடலும் செவிதார்த்தி கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஒன்று அது மாதிரி செவிதார்த்தி கேட்கிற நேரத்திலே தான் நம்முடைய ஈமான் அதிகமாகும். குர்ஆனை கேட்கிற நேரத்தில் ஈமான் அதிகமாக வேண்டும். எப்ப அதிகமாகும்? அதனுடைய அர்த்தம் தெரிந்தா, குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் அது அர்த்தம் தெரிந்தா அதனுடைய ஈமான் அதிகமாகும். அவர்கள் உபதேசங்கள் கேட்கிற நேரத்திலே நன்கு செவிதார்த்தி கேட்கிற நேரத்தில் ஈமான் அதிகமாகும். ஈமான் அதிகமாக கேட்கிற நேரத்தில் ஈமான் அதிகமாகும். ஈமான் அதிகமாகும்போது ஈமானுடைய மூமிற்கு அடையாளம், உண்மையான மூமிற்கு அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். திருமலையிலே 8வது சூராவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையான மூமின்கள் யார் என்பதற்கு அல்லாஹ் சில அடையாளங்களை கூறுகிறான். அதிலே ஒரு அடையாளமாக கூறுகிறான், அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவருடைய என்ன செய்யணும்? ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்திலே நாம் செவிதாத்தி கேட்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாமிஉ வல் காரிஉ ஸவாவுன். ஓதக்கூடியவரும் கேட்கக்கூடியவரும் நன்மையிலே சமமானவர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓதக்கூடியவருக்கு என்ன நன்மையோ அதை செவிதாத்தி கேட்கக்கூடியவருக்கும் அந்த நன்மை இருக்கின்றது. அதனால ஓதப்படுகிற நேரத்திலே நாம் செவிதாத்தி கேட்க வேண்டும். சிந்தனைகள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுக்குள்ளே கொண்டு வந்து அதை கேட்க வேண்டும். குர்ஆனையும் செவிதாத்தி கேட்பதும், அதை சிந்திப்பதும், அதனுடைய அர்த்தங்களை விளங்குவதும், அதை அமல் செய்வதும் பெரும் பாக்கியம். அதுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை புரிவாக நாம் துஆ செய்யணும். அதில் துமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில வார்த்தையில் இப்படி ஒரு துஆ செய்து வருவார்களா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி அத்தஃபக்குர வத்ததப்புர பிமா யத்லூஹு லிசானி கிதாபிக வல் ஃபத்மலஹு. யா அல்லாஹ், எந்த என் நாவை கொண்டு நான் ஓதுகிறேன் இல்லையா, என் நாவை கொண்டு எந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்றேனோ அதை சிந்திப்பதற்கும் விளங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. என்னுடைய நாவை கொண்டு நான் குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே என்ன செய்யணும்? என்னுடைய சிந்தனை அதை சிந்திக்க வேண்டும். அறிவு சிந்திக்கும். நான் பாட்டு ஓதிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய உள்ளம் எங்கேயாவது இருக்கு, என்னுடைய அறிவு எங்கேயாவது இருக்கு, மூளை எங்கேயாவது வேலை செய்யுது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. சொல்றாங்க, என் நாவால் எதை நான் ஓதுகின்றேனோ அதை சிந்திக்கின்ற பாக்கியத்தை குழு, அதை விளங்குகின்ற பாக்கியத்தை குழு, வல் மாரிஃபத்த பிமஆனிஹி, அதனுடைய அர்த்தங்களை விளங்குகின்ற பாக்கியத்தை கொடு, வன் நஸர ஃபீ அஜாயிபிஹி, அந்த குர்ஆனுடைய ஆச்சரியங்களை சிந்திக்கின்ற பாக்கியத்தை கொடு. குர்ஆன் ஒரு ஆச்சரியமானது. குர்ஆன் ஆச்சரியமானது. குர்ஆனுடைய ஆச்சரியங்களை ஆய்வு செய்து எத்தனையோ மக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களே. தப்பதிதா சூறாவை ஆய்வு செய்த ஒரு மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொள்கின்றார். வரலாறு நிறைய வருகிறது. எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? தப்பதிதா சூறாவில் அல்லாஹ் நமக்கு என்ன கூறுகின்றான்? அவன் நரகவாதி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அவன் 10 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அபூலஹப் உயிர் வாழ்ந்தான். அவன் ஈமானை ஏற்றுக்கொண்டதா இந்த வசனம் பொய்யாகி இருக்கு. ஆக 10 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற மறைவான விஷயத்தை அறிந்து அல்லாஹ் ஒருவன் தான். இந்த வார்த்தை எப்படி உண்மையாக இருக்கிறதோ எல்லா உண்மையாக இருக்கும் என்ற தப்பதிதாவை ஆய்வு செய்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அறிஞர் இருக்கின்றார். குர்ஆனை ஆய்வு செய்ய போய் ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ற வார்த்தையை ஆய்வு செய்து ஈமானை ஏற்றுக்கொண்டவர் இருக்கிறார்கள். குர்ஆன் அப்படி ஆச்சரியமானது. அல்லாஹ் இந்த வார்த்தை இருக்கவே அது உலகத்துல அது மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. ஏன் தெரியுமா? உலகத்துல எந்த வார்த்தையாக இருந்தாலும் ஒரு எழுத்தை நீக்கிவிட்டால் அர்த்தம் மாறி, ஒரு எழுத்தை நீக்கிதான் அர்த்தம் மாறி போயிடும். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கிறது இல்லையா, அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை இவ்வளவு அற்புதமான வார்த்தை என்றால் அதுல எந்த எழுத்தை நீக்கினாலும் அர்த்தம் மாறாம். அதே அர்த்தம் தான். அல்லாஹ் என்றால் அல்லாஹ்னா என்ன? அனைத்து வகையான ஆற்றலும் படைத்தவர். அல்லாஹ் அனைத்து வகை ஆற்றலும் படைத்தவர் அல்லாஹ். நீங்க அல்லாஹ் உள்ள அழிப்பு நீக்கிங்க, லில்லான்னு வரும். லில்லானா என்ன? அனைத்தும் அவனுக்கு சொந்தம், அனைத்தும் அவனுக்கே உரியதுதான். அந்த லில்லாஹ்ல விடாம எடுத்துட்டால் லஹூன்னு வரும்.
லகுண்டாலும் அதே அர்த்தம் தான், அனைத்தும் அவனுக்கு சொந்தம் என்பதா. நீங்க அதை எடுத்துட்டு ஹூ வரும். ஹூடா அவன் 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 யார்? அல்லாஹ். குர்ஆனிலே இப்ப நிரந்தரையிலே வந்து ஹூங்கிற வார்த்தை லா தாகுது ஹூ, அல்ல ஹூங்கிற அல்லாவை குறிக்கும். அல்லாவுக்கு தூக்கம் இல்லை என்பதை. அப்ப ஒரு எழுத்தை ஒரு எழுத்தை எடுத்துட்டாவே அர்த்தமாய் போய். ஆனா அல்லாங்கிற வார்த்தையில் எதை எடுத்தால் கூட அர்த்தம் மாறாது, அது அல்லாஹ்வைத்தான் குறிக்கும். இந்த வார்த்தை என ஆய்வு செய்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அறிஞர் இருக்கின்றார். உலகத்திலே கருவறையை ஆய்வு செய்து ஈமானை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். கருவறையுடைய மாற்றத்தை அல்லாஹ் எப்படி கூறுகிறார், குழந்தையினுடைய பரிணாம வளர்ச்சி அல்லாஹ்வுத்தால எப்படி கூறுகிறார், ஆச்சரியப்பட்டு ஈமானை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அப்ப குர்ஆன் என்பது அவ்வளவு ஒரு ஆச்சரியமான கடல். அல்லாஹ்ட்ட வந்து இந்த துஆவை செய்ய, இப்படிப்பட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய நாவு குர்ஆனை ஓதுகிற நேரத்திலே என்னுடைய அறிவுரை சிந்திக்கின்ற பாக்கியத்தை கொடு, அதை விளங்குகின்ற பாக்கியத்தை கொடு, அதனுடைய அர்த்தங்களை நான் விளங்க வேண்டும், அதனுடைய ஆச்சரியங்களை நான் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அதை கொண்டு அமல் செய்கிற பாக்கியத்தை குறிப்பாக சொல்வாங்க. ஓதுவது மட்டும் நல்ல, ஓதும்படி அமல் செய்ய வேண்டும். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஓத அதனுடைய விளக்கங்களை அறிய தன்னுடைய வாழ்க்கையை அமல் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எந்த விஷயத்தை கேட்டார்களோ அதை அமல் செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஒரு வசனம் வந்து வருகிறது என்று சொன்னால் அதை கொண்டு உடனடியாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். துக்கா செய்வாக இன்னக்கதா புலிஷே கதீர், நிச்சயமாக யா அல்லாஹ் நீதான் சர்வசக்தி படைத்தவர், உன்னுடைய வல்லமையை கூடி எனக்கு இந்த பாக்கியத்தை கூடியிருந்ததா எல்லாரும் துஆ செய்யக்கூடியவர்களாக. அல்லாஹ் என்ன அப்படின்னா, குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நாம் என்ன செவிதாத்தி கேட்க வேண்டும், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்திலே சிந்திக்க வேண்டும், அதை நாம் என்ன செய்ய வேண்டும், செவிதாத்தி கேட்பது ஒரு பெரிய சுன்னத்தாக இருக்கின்றோம். குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே செவிதாத்தி கேட்பது சுன்னத்தாக இருக்கிறது. வரலாற்றிலே செய்தி வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, இக்ரால் அலையல் குர்ஆன், எனக்கு குர்ஆனை ஓதி காண்பிவாக சொன்னார்கள். அவங்க கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் உங்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கவா? உங்கள் மீதால் குர்ஆன் அருளப்படுகிறது, அக்கறவதைக்கு உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காண்பிக்கட்டுமா? உங்கள் மீதால் குர்ஆன் அருளப்படுகிறது, உங்களுக்கு போய் நான் எப்படி ஓதி காண்பிக்கிறீங்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஒப்புத நான் கேட்க வேண்டும் என்பதாக நீ மனம் விரும்புவதுன்னு சொன்னான். நீ நான் அதை கேட்க வேண்டும், அடுத்தவர் ஓதுவதை கேட்க வேண்டும். நோக்கி எவ்வளவுதான் ஓத தெரிஞ்சாலும் பரவாயில்லை, பிறரை ஓத வைத்து கேட்க வேண்டும், பிறர் ஓதுவதை கேட்க வேண்டும். அதான் ஜும்மாவுடைய பயான கூட சொல்லுவோம், பிள்ளைகளை வீட்டுல ஓத வச்சு கேட்கணும். அவ தவறுதலாக ஓதினால் பரவாயில்லை, கேட்க வேண்டும். அது நபியினுடைய சுன்னத்து. பெருமானாரை விட உயர்ந்தவங்க யார் இருக்க முடியும்? அதாவது ஓதுறவங்க பெரியவங்க, கேட்கிறவங்க தாழ்ந்தவங்க என்பது அல்ல. பெருமானாரை விட உயர்ந்தவங்க யார் இருக்க முடியும்? அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹி ஒரு சூரத்தை நிசாரை ஓதுகிறார்கள். அப்படியே ஓடிண்டே வர்றாங்க. 41வது வசனம் அவர் ஓதுவாங்க, மறுமை நாளையிலே ஒவ்வொரு உம்மத்தை நாம் கொண்டு வருவோம். அந்த உம்மத்தினருக்கு உங்களுடைய உம்மத்து சாட்சியாக இருப்பார்கள், உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். இந்த வசனம் வருகிறது. சுருக்கம் சொன்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா நபிமார்களும் வருவாங்க, இந்த உம்மத்தில வருவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்பா, அந்த உம்மத்தை பார்த்து கேட்பா, இந்த நபிமார் உங்களுக்கு வந்தாங்களே, உங்களுக்கு வேற செஞ்சாங்க, என்னை பத்தி சொன்னாங்க, மருமையை பத்தி சொன்னாங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக அந்த உம்மத்து மறுப்பார்கள். இல்லை இல்லை, இவங்க கூட வரவே இல்லை, உங்களை பார்க்கவே இல்லை, நான் இதுவே சொன்னேன். அந்த நடுவார் திகச்சு போயிருப்பான். பெருமானா சதாசனுடைய உம்மத்தினர் தான் அதற்கு சாட்சி சொல்வார்கள். அப்ப அந்த உம்மத்தை கேட்பார்கள், எங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் நீங்கள் எப்படி எங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும் என்பதாக எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய நபி எங்களுக்கு சொன்னார்கள் பெருமானாரை உம்மத்து சொல்வார்கள். அவர் பெருமானாசன் சொல்லி உம்மத்து சொன்னதற்கு சாட்சியாக பெருமானார் வந்து சொல்வார்கள். நம்முடைய வசனம் வருகின்றது. இந்த வசனம் வருகிற நேரத்திலே பெருமானாசன் சொன்னாங்க, ஹஸ்புக்கலாத் ஒரு ஓதியது போதுமாக சொன்னார்கள்.
அப்துல்லா மசூத் அவர்கள் ஓதுகிற நேரத்தில் அந்த அளவுக்கு மெய் மறந்து ஓதுகிறார். அவர் ஓதுறாங்க, பெருமானா தலை எதை செய்வாங்க, தலை கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓது சொன்ன ஒண்ணு என்ன செய்றாங்க, தலை உயர்த்தி பார்க்கிறார்கள். பெருமானா சோசனுடைய என்ன செய்த அப்படின்னா கண்கள் இருந்து தாரை தாரையா தண்ணீர் வடிந்து, கண்ணீர் வடிந்து என்ன செய்யறது, தாரியெல்லாம் நினைவிருக்கிறது. அப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்திலே செவிதாத்தி கேட்பது என்பது நபியினுடைய சுன்னத். அது மாதிரி ஓதப்படுகிற நேரத்தில் அதனுடைய அர்த்தங்களை நாம் சிந்திக்க வேண்டும். நான் தனியாக எடுத்து வைத்து ஓதுகிற நேரத்தில் அர்த்தங்களை சிந்திப்பது நாக்க வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தன் திருமலை குர்ஆன் இல்லையா, வலக்கர் எஸ்ஸம குர்ஆன் திக்ருக ஹல்மி முதக்கிர், நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கி இருக்கின்றோம். இந்த குர்ஆனுடைய வசனம் பெருமானாருக்கு வருகிற நேரத்தில் பெருமானாருக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. அல்லாஹ் சொல்வார், இன்னா சலுக்கி அலைக்க கௌரன் சக்கீரானவே, உம்மின் மீது நாம் கடமா வார்த்தையை போட்டோம் என்பதாக. ஒட்டகையின் மீது பெருமானார் அமர்ந்திருக்கிற நேரத்தில் வகி வந்தது, ஒட்டகம் கீழே அமர்ந்தது. ஆயிஷா நாயினுடைய மடியின் மீது பெருமானார் தலை வைத்து படுத்த நேரத்தில் வகி வந்தது. ஆயிஷா நாய் சொல்வாருடைய என்னுடைய துறை உடைத்து உருமாவாக பயந்ததாக. இப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் தஆலா நமக்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறார். எதற்காக? சிந்திப்பதற்காக. 47வது சூராவுடைய 24வது வசனத்திலே கூறுகிறார், அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் லா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இன்னும் குர்ஆனை சிந்திக்கவில்லையா, அல்லது அவருடைய இதயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அறிஞர்கள் கருதுகிறார்கள், அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சிந்தியுங்கள் சொல்லவில்லை, இன்னும் அவர் சிந்திக்கவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தத்தை ஒரு வேலையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த வேலையை செய்யலைன்னா நம்ம என்ன அடுத்து என்ன கேட்போம், ஏப்பா அதை செய்யலையா, எப்ப செய்ய சொன்னவனே இன்னுமா செய்யாம இருக்க என்பதாக நாம் சொல்லுவதில்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா கூறுகிறார், இன்னும் அவர் குர்ஆனை சிந்திக்கவில்லையா, அதனுடைய இதயங்கள் கூட்டப்பட்டு இருக்கிறா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அல்லாஹ் தஆலாவுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். அறிவின் மூலமாக உலகத்தில் இவ்வளவு நாம் விஷயங்களை சிந்திக்கின்றோம். நல்ல விஷயங்களை சிந்திப்பது, வாழ்க்கை முன்னேற்றத்தை சிந்திப்பது தவறல்ல. அதையும் தாண்டி குர்ஆனை சிந்திக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறார், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருப்பத்தைப்பட்டவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிற நேரத்திலே செவுடு மாதிரி இருப்பார். செவுட்டு மறக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யார செவுட்டு மறக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நரகத்தினுடைய காவலாரான மாணிக்கம் சவுட்டு மாக்கும்பா. ஏன்னா இவர் என்னதான் 10 நாள் போய் ஒரு காது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறாது, நரகத்தின் காவலர் ஆனவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, மறக்குமாறு இருக்கக்கூடாது. நாம் அதை செவிமடுக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதனுடைய ஆச்சரியங்களை நாம் பார்க்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதனுடைய அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இதைத்தான் இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றதை கிடைப்பிக்கிறார். أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون. صلاة الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم.